நபிமார்களுக்கு முத்திரையாகவும் இருக்கிறார். எங்க இருக்குது? 33வது அத்தியாயத்துல 40வது வசனத்தில் இருக்கிறது. நபிமார்கள் ஒரு தொடர்ச்சியில சீல் வச்சு சீல் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வராது அர்த்தம். நபிமார்கள் தொடர முதல் வரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு கடிதம் வச்சுக்கிறீங்களேன். ஃபர்ஸ்ட் வரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வரி நூஹ் நபி, அப்படியே எழுதிட்டே வருது. கடைசி வரி எது? முகமது சீல். ஓ, இனிமே வராது அர்த்தம். இனிமே எழுதப்படாது. இந்த கடிதத்துல லாஸ்ட் வரியாக யார் இருக்கிறா? முகமது நபி இருக்கிறாரு. அவரை கொண்டு சீல் வச்சுட்டேன், முத்திரையிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்வதனால நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர மாட்டாங்க இந்த வசனமும் சொல்கிறது. அதே மாதிரி 25வது சூராவுல 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, தன்னுடைய அடியாருக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். எதுக்கு தந்திருக்கிறான்? லியகூன லில் ஆலமீன நதீரா, ஆலமீன்களுக்கு இவர் எச்சரிக்கக்கூடியவராக ஆக வேண்டும். ஆலமீன் ரப்புல் ஆலமீன் என்ன? அகில உலகம் அர்த்தம். ஆலமீனுக்கு என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குங்கிறோம். ரப்பில் ஆலமீன் அகில உலகத்துக்கு ரப்புங்கிறோம். அகில உலகம் என்பது எதெல்லாம் சேருமோ அதுக்கெல்லாம் எச்சரிக்கிறவர் இவர் தாங்கிறான். அல்லாஹ் எப்படி ஆலமீன்களுக்கு ரப்பா இருக்கிறானோ அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்ததுல இருந்து ஆலமீனுக்கு பூரா, ஆலமீன் தான் அர்த்தம் உலகத்தில் உள்ள அனைவரும் அதுக்குள்ள அடங்கிடுவாங்க. ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அந்த ஆலமீன்ல யாரெல்லாம் அடங்குவார்களோ அதுல யாரெல்லாம் அடங்குவார்? இந்த வசனத்துல இறங்கிடுவார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லி யகூன, இந்த முகமது திகழ்வார், லில் ஆலமீன நதீரா, ஆலமீனுக்கெல்லாம் எச்சரிக்கக்கூடியவராக திகழ்வார். அவர் மூத்தா போயிருக்கலாம், நதீர் அவர்தான். இன்றைக்கும் எச்சரிக்கக்கூடியவர் யார் தான்? அவர் சொல்ல எடுத்து சொல்லக்கூடியவனா தான் நானும் நீங்களே இருக்க தவிர எச்சரிக்கை செய்யறவர் உண்மையில யாரு? அவர்தான் கடைசி வரைக்கும் எச்சரிப்பார். அதுக்கு தான் இந்த குர்ஆனை நாம அருளி இருக்கிறோம் என்று 25வது சூராவுல 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 21வது அத்தியாயத்துல 107வது வசனத்தில் சொல்லுகிறான். இது நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம் தான். ஆனா இதை இப்படி புரிஞ்சுக்கிறாம வேற மாதிரி நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கோம். ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலமீனுக்கு அருளாகத்தான் உம்மை நாம் அனுப்பி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டது யாருக்கு அருள் இல்ல? அவர் வாழ்ந்த காலத்துக்கு மட்டும் அருள் இல்லை, ஆலமீனுக்கெல்லாம் ரஹ்மத்தான அனுப்பிட்டேன். அப்ப நமக்கு அவர்தான் ரஹ்மத், நமக்கு பிந்தி வர்றவங்களும் அவர்தான் ரஹ்மத், கியாம நாள் வரைக்கும் அவர்தான் ரஹ்மத், அவர்தான் அருள். அவருடைய போதனை தான் அருளா இருக்கிறது. அவரை அருளாக அருட்கொடையாக அனுப்புனது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இல்லை, உலகம் அழிகிற வரைக்கும் என்றதை சொல்வதற்காக லில் ஆலமீன, ஆலமீனுக்கெல்லாம் அவர்தான் அருள், அதுக்கு தான் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அப்ப உலகத்துக்கு அவர்தான் தூதர், வரமாட்டாங்க என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த மாதிரியும் அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. கூப்பிடுறது யார? ஈசா நபி கூப்பிட்ட மாதிரி யா பனி இஸ்ராயீல்னு கூப்பிடல, இஸ்ரவேலர்களே, அரபியர்களே, குறைஷிகளே என்று கூப்பிடவில்லை. யா அய்யுஹன் நாஸ், மனித குலமே, இன்னமா அன லக்கும் நதீரும் முபீன், நான் தான் உங்களுக்கு, நான் எச்சரிக்க வேண்டு வரல. இன்னமாண்டு வந்துட்டா தாண்ட அர்த்தம். அனன்னு சொன்னா நான், இன்னமா அனன்னு சொன்னா நான் தான் அர்த்தம். இன்னமா அன லக்கும் நதீரும் முபீன், நான் தான் உங்களுக்கு நதீரு. நதீர்னா எச்சரிக்கக்கூடியவன். அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்தியை பற்றி, மறுமையை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் நான் என்று சொல்லாம நான் தான். நான் தான் என்ன அர்த்தம்? வேற ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் தான் அந்த வார்த்தையை போட்டா என்ன அர்த்தம்? நான் சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்டேன், மத்தவன் சாப்பிடல அர்த்தம் வராது. நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். வேற எவனும் சாப்பிடல, நான் தான் உடைச்சேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற யாரும் செய்யலன்னு அது அர்த்தம். அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னா வேற யாரும் கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் கடவுள் அந்த அர்த்தம் வராது. அல்லாஹ் கடவுள் இவரும் கடவுள் அப்படி வந்துடும். அப்ப அல்லாஹ் என்ன வார்த்தையை போட சொல்றான்? மனிதர்களை கூப்பிட சொல்றான். கூப்பிட்டு இன்னமா ஆன லக்கும் நதீரும் முபீன், நான் தான் உங்களுக்கு நதீரு, மனிதர்களே உங்களுக்கு தூதர் யார் தான்? நான் தான், வேற யாரும் உங்களுக்கு வரமாட்டாங்க. 22வது சூராவுல 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்கிறான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மனித குலம் முழுமைக்குமான மெசேஜ் ஆகும். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மனித குலத்து முழுமைக்கும் உள்ள தூது செய்தியாக இருக்கும் என்று 14வது சூராவுல 52வது வசனத்தில் சொல்கிறான்.
அதே மாதிரி 7வது அத்தியாயத்துல 158வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, உங்கள் அனைவருக்கும் நான் அல்லாஹ்வுடைய ஜமீ என்ற அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்திருக்கிறேன் என்று மனித குலத்தை கூப்பிட்டு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு குறிப்பிட்டதுதான். இன்னும் ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஏராளமான ஹதீசுகள் நபிகள் நாயகத்திற்கு பிறகு ஒரு நபியும் வர முடியாது என்பதற்கு சான்றுகளாக அமைந்திருக்கின்றன. அந்த சான்றுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அதோட நபிகள் நாயகத்துக்கு பிந்தி நபி என்று தோன்றினார்களே நம்ம காலம் வரைக்கும், அவங்களுடைய விவரங்களையும் சேர்த்தால் போல என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இதோடு நம்ம முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இன்று வரை இந்த சமுதாயத்திலே எத்தகைய கொள்கை குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டன, அந்த குழப்பமான சூழ்நிலையை நாம் அடையும் பொழுது எவ்வாறு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த 72 கூட்டத்தினர் யார் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலே 2 பொய்யர்கள் தங்களை இறை தூதர்கள் என்று சொன்னதையும், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 2 பேர் தங்களை இறை தூதர்கள் என்று சொன்னதையும், அவர்கள் முறியடிக்கப்பட்டதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நம்முடைய அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இடைப்பட்ட காலங்களிலே நிறைய பேர் இந்த மாதிரி தங்களை இறை தூதர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் எப்படி இறை தூதர்கள் என்று சில பேர் புறப்பட்டார்களோ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் அது மாதிரி நிறைய பேர் தோன்றி இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டு சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் அவங்கள சீன் அவுட் பண்ணிட்டான். இதெல்லாம் அபூபக்கர் வரலாறோட தொடர்பு வர்றதுனால அவங்களை பத்தி பேசுறோம். அஸ்வதை பற்றியோ, முசைலமாவை பற்றியோ, தலிஹாவை பற்றியோ, சஜாஹுங்கிற பொம்பளையை பற்றியோ நம்ம பேசுவதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு ஒரு வரலாற்றில் இடம் இருக்குங்கிறதுக்காக இல்ல, அபூபக்கர் வரலாற்றோட அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு போச்சு பாருங்க, அதனால அந்த 4 பேரை பேசுறோம். அதுக்கு பிந்தி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. நபின்னாங்க, நானும் இறை தூதர்னாங்க, இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வரலாற்றில் இடம் இல்லை. ஆனால் நம்ம சமீப காலத்தில் அங்கிருந்து இங்கே வந்துடலாம். சமீப காலத்தில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மிர்சா குலாம் அகமது அப்படின்ற ஒரு ஆளு தன்னைய இறை தூதர் நபி என்று சொன்னார். அந்த ஒரு வரலாறை நீ தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏன்னா இவர் பாகிஸ்தானை சேர்ந்த காதியான் என்ற ஊர்ல, இப்ப பாகிஸ்தான்ல அந்த ஏரியா இருக்கிறது, அங்க உள்ள காதியான் என்ற ஊர்ல அவர் பிறந்தார். அதனால அந்த கூட்டத்துக்கு காதியானிகள் என்று நம்ம எல்லாம் சொல்லுவோம். இந்த காதியான்கிற ஊர்ல பிறந்த மிர்சா குலாம் அகமதுங்கிற ஆளு நானும் இறை தூதர் தான், நானும் ஒரு நபி தான் என்று வாதம் செய்தார். அந்த வாதத்திற்கு அவர் சில ஆதாரங்கள்லாம் எடுத்து காட்டினார். அது என்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையில் காட்டினாரு, நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர முடியுமா என்பதை எல்லாம் நம்ம பின்னாடி விளக்குவோம். இவர் நபி என்று ஆர்குமெண்ட் பண்ணார் இல்லையா, நபி என்று ஆர்குமெண்ட் பண்ணி அவர் சொல்வது சரின்னு ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி போனது. ரொம்ப போர்ஸாக அது வளர்ந்து கூட வந்துச்சு அந்த காலத்தில்.
ஏன்னா வெள்ளையர்களுக்கு ரொம்ப அவர் வால் பிடிச்சாரு, வெள்ளையர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு, வெள்ளையர்கள் ஆட்சி நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம்னு சொன்னாரு. அதனால வெள்ளைக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா உறுதுணையாக நின்றார்கள். அதனால அவங்க பக்கம் பணம் காசுகளுக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காது. இந்த மாதிரி அந்த கூட்டம் வளர்ந்து கொண்டு வரும் பொழுதுதான் இது இவங்களுடைய கொள்கை சரியா, நபிகள் நாயகத்துக்கு பிந்தி ஒருவர் நபியா வர முடியுமா என்பது உலகம் முழுவதும் விவாத பொருள் ஆக்கப்படுகிறது. இந்தியாவில் ஆக்கப்படுகிறது, பாகிஸ்தான்ல இந்தியா அப்ப சேர்ந்துதான் இருந்தது, அது பஞ்சாப் என்ற பெயர்ல இருந்துச்சு இந்த பாகிஸ்தான். அங்க இது பற்றி விவாதம் செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் இது ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டு இந்த காதியானி என்ற கூட்டத்தினர் முஸ்லிம்கள் இல்ல அப்படின்னு ஏகமானதா எல்லா குரூப்புகளும் அனைத்து இன்க்ளூடிங் ஷியா உள்பட என்ன பண்ணாங்க, இவங்க முஸ்லிம்கள் அல்லாத ஒரு கூட்டம், இஸ்லாம் அல்ல. எப்ப இன்னொரு நபி ஏத்துக்கிட்டாங்களோ வேற மதம், ஒரு நபின்னு வந்துட்டாருன்னு சொன்னா அது தீனே வேறையா போயிடுது. வேற ஒரு தீன்ல இருக்கக்கூடியவங்க முஸ்லீமா இருக்க முடியாது, கருத்து வேறுபாடுலாம் இருக்கலாம், அதனால இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க. ஆனால் ஒரு ரசூல் ஒரு ஆளை நபின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க, மதமே வேறையா போயிடும் அப்படின்னு சொல்லி ஏகமானதாக அவங்க விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தார்கள். நம்ம தௌஹீத் சகோதரர்கள் அஹ்ல ஹதீஸ்களும் அந்த முடிவை தான் எடுத்தார்கள், சுன்னத் ஜமாத் அந்த முடிவை தான் எடுத்தார்கள், ஷியாக்கள் போராக்கள் அந்த முடிவை தான் எடுத்தார்கள், சவுதி அரேபியாவில் அந்த ஃபத்வாவை தான் கொடுத்தார்கள், எகிப்திலிருந்து இவர்களை காபிர்கள் தான் ஃபத்வா கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டா நபிக்கு பிறகு நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒருத்தரை நபின்னு யாராவது ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார் அப்படிங்கிறதுல உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் ஒத்த கருத்துல இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் முஸ்லீம் இல்லைன்னு எல்லாரும் ஏகமானதா சொல்லுவோமோ, அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயமாக இது இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் இவ்வளவுக்கு பிறகும் கூட அவங்களோட இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர் அவங்களோடவே நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் என்ன பண்ணுவோம்னா இடையிடையில வருவாங்க, இடையிடையில நுழைஞ்சி ரகசியமான முறையில் சில நம்மள உள்ள இந்த கத்தம் பாத்தியா குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்பை போய் பிடிக்கிறது. பாத்தீங்களா, இந்த ஆலிம் சாக்க சொன்னதை கேட்டா உருப்பட இயலுமா, எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னா ரொம்ப அழகான வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட உள்ள இந்த பிதத்துக்களை எல்லாம் சுட்டி காட்டி ஒரு சில ஆட்களை அவர்கள் வென்றெடுக்கிற வேலைகளை அப்பப்ப செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஏன்னுட்டா நான் சொல்ல போற விஷயங்களுக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது. கோயமுத்தூர்ல இந்த மாதிரி தலையெடுத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, திடீர்னு அடங்கி கிடந்தவங்க எல்லாம் காபீர்னு ஒதுங்கி போய் கிடந்துட்டாங்க. திடீர்னு கிளம்பி என்ன பண்ணாங்க, நாங்க இதான் சரியான மார்க்கம்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சில வாதங்கள்லாம் எடுத்து வச்சு இருக்கிற ஆளுகளை ஒரு தடுமாறுற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கி விட்டாங்க. அப்பதான் என்ன பண்ணணும், காதியானிகளோட 1994ஆம் ஆண்டு ஒரு 11வது மாசம் ஒரு விவாதத்திற்கு ஏற்பாடு செய்தோம். 9 நாள் விவாதம், 3 தலைப்புகள்ல. அதுல ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டா, மிர்சா குலாம் என்பவர் நபியா இல்லையா என்கிற தலைப்பு. இந்த தலைப்பில் விவாதம் நடக்கிறது. இந்த தலைப்பில் மாத்திரம் 3 நாள். இந்த ஒரு தலைப்புல மிர்சா குலாம் யார நீ நபிங்கிறியோ அவர் நபியா இல்லையா என்கிற 3 தலைப்பு என்னன்னு கேட்டா, ஒரு தலைப்பு ஈசா நபி மரணித்து விட்டார்களா இல்லையா, அது ஒரு தலைப்பு. இரண்டாவது தலைப்பு நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர இயலுமா இயலாதா பொதுவா, அது ஒரு தலைப்பு. மூணாவது தலைப்பு வரலாம்னு வச்சுக்கிருவோம், அப்படி வச்சுக்கிட்டா கூட இவன் நபியா, நீ யாரை நபின்னு சொல்றியோ நபிக்குரிய இலக்கணம் இந்த மிர்சா குலாம் அகமதுக்கு இருக்குதா அப்படிங்கிற தலைப்புல 3 தலைப்பில் விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விவாதத்துல நாம அந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு சுட்டி காட்ட போற அந்த கேள்விகள்லாம். இந்த கேள்விகளை எங்க கேட்கிறோம், சைபுதீன் ரசாதி மாதிரி பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு கூப்பிடும்போது ஓடுற இடத்துல நம்ம கேட்கல. எங்க போய் கேட்கிறோம், எதிர உட்கார வைத்துக் கொண்டு பஞ்சாபிலிருந்து தலைமையிலிருந்தெல்லாம் வந்திருந்தார்கள், இலங்கையிலிருந்து வந்திருந்தார்கள், கேரளாவிலிருந்து வந்திருந்தார்கள், பெரிய பெரிய அவங்கள பெரிய லீடர்கள் யாரோ அவங்களெல்லாம் ஒரு அணியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட என்ன கேட்டோம், நீ மிர்சா குலாம்ங்கிற ஒரு ஆளை போய் ரசூல்ங்கிறியப்பா, ஒரு கிறுக்கனாக கூட அவனை கருத இயலாத அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஆளு, அவனை போய் ரசூல் நம்புறிய நபின்னு நம்புறிய, அதற்கு கொஞ்சமாச்சும் தகுதி இருக்குதா என்று அவங்களுடைய கித்தாப் இருக்குல்ல, அவங்க என்னென்ன கித்தாபுகள் வெளியிட்டு இருக்கிறாங்களோ அதை யாருக்கும் தரமாட்டாங்க. இறை தூதர்களுடைய போத